நாளைக்கு ஆயுத பூஜை அப்படிங்கிறங்காட்டி கிளாஸ் ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜம்முன்னு ரெடி பண்ண போறோம். நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு காலேஜ்ல. எப்பயும் போல காலேஜுக்கு வந்தாச்சு. கேண்டீனுக்கு போய் ஜம்முன்னு சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோவில் எல்லாம் தோரணம் கட்டுறதுக்கு தென்னை மரத்து ஓலையில கிளி செய்வாங்கல்ல, அது செஞ்சு பூவை வச்சு ஸ்டாப்லர் வச்சு அடிச்சிட்டு இருந்தோம். நாங்க ப்ரொஃபஷனலா இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். நாங்க பண்ணதெல்லாம் டிஃப்ரெண்டா வந்துச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் சுத்தம் பண்ண போயிட்டோம். எப்படி இருந்த ஃபேனை எப்படி கிளீன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. போர்டு, டெஸ்க், விண்டோ அப்படின்ட்டு கிளாஸ்ல இருக்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற சாக்குல கொஞ்ச நேரம் ஓபி அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சர்டிபிகேட்ல பிரிச்சு வைக்கிறதுக்காக கவுன்சிலிங் செல்லுக்கு போனோம். அதெல்லாம் ஆர்டரா பிரிச்சு வச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிடறதுக்காக சங்கீதாக்கு போனோம். ஜம்முன்னு சாப்பிட்டு திருப்பி கிளாஸுக்கு வந்துட்டோம். வெளியில கலர் பேப்பர் ஒட்டிட்டு இருந்தாங்க, உள்ள போர்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அழகா வரைஞ்சு வச்சதுல நாங்க கலர் அடிக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டு இருந்தோம். பரணி போர்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தா. இதான் எங்க ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தென்னை மரத்து ஓலையில கிளி செய்யறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. எடுக்க வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நாங்களா ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு தெம்பா வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எங்க சிடி கிளாஸுக்கு வெளியே, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு வெளியே அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் தோரணம் கட்டி இருந்தோம். கிளாஸ் ரூம்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா மணி 6:30 மேல ஆயிருச்சு. எல்லா ஒர்க்கும் முடிகிற வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே இருந்து ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினாங்க. இன்னைக்கு ஸ்கை வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.